Praise the Lord. How are you? எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் முழுவதுமாக ஒரு மெய்ப்பனை குறித்து we are going to meditate about a shepherd. The Lord put in my heart and I was admiring the qualities or the characteristics of a shepherd. ஒரு மெய்ப்பனை குறித்து அநேக குணாதிசயங்களை நம்ம அதை படிக்கும்போது we can take it personally, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு the characteristic of a shepherd is the shepherd will feed us. நம்மளுக்கு போஷாப்பு உணவு கொடுப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏசாயா சாப்டர் 40 verse 11ல தமிழில் வந்து தன் மந்தையை மேய்ப்பார் என்று போட்டிருக்கு. பட் ஆங்கில வெர்ஷன்ஸ் நிறைய வெர்ஷன்ஸில் என்ன போட்டிருக்குன்னா he will be like a shepherd who will feed the flock. Isaiah chapter 40 verse 11 அது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான். அதை படிக்கும்போது என்னென்னா ஒரு உண்மையாகவே ஒரு மேய்ப்பன் the characteristics of a shepherd என்னன்னு பார்த்தீங்கன்னா he makes sure அவர்கிட்ட இருக்கிற ஆல் த ஷீப் எல்லாருக்குமே நல்ல போஷாக்கு கிடைக்கிற மாதிரி. ஸோ த வே தே கிரேஸ் அந்த இடங்களை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு இருக்கிற இடமா இவங்க போய் அந்த ஆடுகளை அவங்க மேய்க்க விடுவாங்க. பாஸ்டர் கேலப்லாம் நியூசிலாண்ட்லலாம் இருந்தபோது சில ஓனர்ஸ்க்கெலாம் கிட்டத்தட்ட அநேக ஷீப் இருக்குமா. அவ்வளோ கண்ணுக்கு தூரத்தில் தெரியாதவங்களா 5,000 2,000 அந்த மாதிரி தான் அவங்க வச்சுட்டு அவங்க கிரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அழகாக அந்த ஆடுகளை கொண்டு போய் அவங்களுக்கு தெரியுமா எப்படி ஆடுகளை எந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் நல்ல போஷாக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ஷெப்பர்ட். அதாவது அவர் அதை லேசாக எடுக்க மாட்டார். தட் இஸ் ஹிஸ் டியூட்டி அண்ட் ஹி லவ்ஸ் டு டூ இட். அதில் ரொம்ப அவர் பிரியப்படுவார். அதே போல் தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் வெரி ஸ்பெசிஃபிக்லி ஐ வாண்ட் டு டிக்ளேர் all through 2025 beginning of the monthல தான் இருக்கிறோம். இப்போவே நம்ம சொல்லலாம், especially when you are a father or your mother, உங்களுக்கு கீழே you have a family to take care. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பத்தில் God will provide food for you. சாப்பாட்டுக்கு கஷ்டமோ லேக்கோ இருக்கக்கூடாது என்று நம்ம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். whatever situation you might be. சம்டைம்ஸ் உங்கள் ஃபேமிலியில் சாப்பாட்டுக்கு எப்போவுமே எங்களுக்கு நல்லாயிருக்கும், எங்களுக்கு குறையே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் ஃபேமிலியில் லாட் ஆஃப் டைம்ஸ் இப்போ இருக்கிற கல்ச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான cuisine, மெக்சிகன் அண்ட் இட்டாலியன் அண்ட் ஜாப்பனீஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய யங் பீப்புளுக்கு they want to try that food. அது கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நம்ம ஐயோ இதெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா. பைபிளில் வனாந்தரத்தில் வரும்போது என்ன கேட்டாங்க அவங்க, எங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமான நல்ல காடை ஃப்ரை, நல்ல வறுவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு God said okay I'll give you every day fresh. சம்டைம்ஸ் இங்கே சிக்கன்லாம் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா ஸ்டமக் அப்செட் ஆகிடும். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. நோ நீட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர், நத்திங், பிகாஸ் எவ்ரி டே ஃப்ரெஷ்ஷாக the food was given non-vegetarian and they enjoyed. Who wants to eat non-vegetarian? I am more of a vegetarian. எனக்கு வேண்டிய வெஜிடேரியன் டெலிகசிஸ் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். ஸோ என்ன ப்ரே பண்ண போகிறோன்னா இந்த ஆண்டு முழுவதும் nobody should have any lack. சாப்பாட்டு விஷயத்தில் குழந்தைங்களோ சரி, பிள்ளைங்களோ வயதானவர்களோ எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல போஷாக்கு கொடுக்கணும். ஏனென்றால் லாஸ்ட் செஞ்சுரியில் ஜார்ஜ் முல்லர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. he had a big orphanage. 300 ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு என்று பார்த்தாக்கா அவங்க கேர்டேக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட we don't have any bread, nothing milk அப்படின்றாங்க. உடனே இவர் சொல்கிறாரு எல்லாரையும் டைனிங் டேபிள் உட்கார வைங்க. 300 கிட்ஸுக்கு எங்கே போவாங்க? ஜஸ்ட் லைக் நம்ம ஜீசஸ் வந்து 5,000 பீப்புளுக்கு ஃபீட் பண்ண மாதிரி இவர் 300 பீப்புள் உட்கார வைக்க சொல்லிட்டார். ஜஸ்ட் லைக் ஜீசஸ் he believed in the word of God. so true. அப்படி நம்பினார் வசனத்தை. போய் கண்களை உயர்த்தி Father God you have to provide for this children. இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொன்னும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்னன்னு பார்த்தாக்கா ஒரு பேக்கர் அவர் வந்து நிற்கிறாரா. என்னென்றால் நைட்டு நான் தூங்கவே முடியல, என்னுடைய ஆவியானவர் என்னோட பேசி உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு ஃப்ரெஷ் பிரெட் பேக் பண்ண சொல்லியிருந்தார், அதனால் நான் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். See, they didn't have that time WhatsApp or phone or nothing. அப்போ அதனால் no way to communicate. faith. அப்போ ஜார்ஜ் முல்லர் had to trust in God in faith. பட் த ஆன்சர் கேம். வந்து கதவு தட்டி 300 பிள்ளைங்களுக்கும் பிரெட், ஃப்ரெஷ்லி பேக்டு பிரெட். அதே நேரத்தில் இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு மில்க் கார்ட் தள்ளிட்டு போகிறவர் அவர் சொல்லிட்டாரா, என்னுடைய வண்டி சக்கரம் இதாகிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே இந்த பால் கெட்டுரும். ஸோ தயவுசெய்து இந்த பாலை என்கிட்டேருந்து எடுத்துக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைங்க அட்லீஸ்ட் குடிப்பாங்கன்னு. ஸோ God provided bread and milk for the kids. So whatever your need might be, God will provide all through 2025. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீங்கள் எங்களுடைய மேய்ப்பனாக இருக்கிறீர். எங்களுடைய மேய்ப்பனாக இருந்து எங்களுக்கு வேண்டிய உணவை இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எங்கே உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் nobody should lack in anything, Lord. அவங்களுக்கு வேண்டிய whatever they desire அந்த உணவை நீங்கள் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களோட கூட இரும்.
Thank you for being our shepherd. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day because He is our shepherd and we are His sheep. Be blessed.